வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆஃப் சைட் அலப்பறை. ஸோ இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபேன் கெஸ்ட்டாக வந்திருக்காங்களா இல்லை கெஸ்ட் வந்து ஃபேனாக வந்திருக்காரானே தெரியல. ஸோ வி ஆர் ஜாயின் பை நாராயணன். வி வில் டுடே டாக் அபவுட் இந்தியாஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடுங்க. ஸோ 15 பேர் மெம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதுல இருந்து வாட் வில் பி த ப்ராபபிள் பிளேயிங் 11 அப்படின்னு எடுத்துட்டு போயிடலாம். மேபி நாராயண் ப்ரோ, யூ டெல், யார் வந்து ஆடுவா? வாட் இஸ் த பிளேயிங் 11 from this 15 according to me on the podcast? Anyway, ஒரு அப்பாட்டக்கர் டீமே நம்ம சூஸ் பண்ணுவோம். இதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் as usual ரோஹித் சர்மா, சுப்மன் கில், பிகாஸ் சுப்மன் கில் இப்ப வைஸ் கேப்டனா போட்டிருக்காங்க. பட் பர்சனலி ஐ would have gone with ஜெய்ஸ்வால். பட் அன்பார்ச்சுனேட்லி சுப்மன் கில் வைஸ் கேப்டனா போடும்போது இது டவுரி கூட்டம், அந்த இது மாதிரி வீட்டு சீமந்தத்துக்கு அம்ச மாதிரி வர வழி இல்ல, இப்ப நீ தான் ஆடிதான் ஆகணும், அந்த மாதிரி இவன் அமுச்சு விட்டுருக்காங்க. he is going to be opening for vice captain இருந்து வெளில இருக்க போறது இல்ல. One down is going to be the totally informed Virat Kohli. Last ODI record நீங்க பாத்தீங்கன்னா he still informed. We are not going to go by BGT. And I don't want him to play out of position. 2 down is going to be debatable. அதுல ஆல்ரெடி ஒருத்தர் சிரிக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் ஆடலான்னு ஆட போறான். But I want to play Rishabh Pant. I'll give you my reasons for it. 3 down I'm going to have KL Rahul. 4 down Hardik Pandya. 5 down I am going to go with Akshar Patel ahead of Jadeja. 6 down is a little bit of a debate. Do I want to play 3 spinners or do I want to go with a fast bowling? But here I am going to go with Arshdeep at number 8 or Kuldeep, depending on the batting order. I'm not going to change that. So it's going to be Arshdeep at number 8, Kuldeep at 9. If a fully fit Jasprit Bumrah is going to play from the beginning of the tournament, it's going to be Bumrah. And of course, we're going to close with Shami. This is my playing 11. I'm going to go with 3 paces. I'm going to go with the same issue that we had in 2023, where we only battle number 8. So 8 is not going to be a batsman's position. I'm going to give you certain reasons. This is my playing 11. What do you guys think? எனக்கு வந்து இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் தோணுது வந்து வை இஸ் சுப்மன் கில் வைஸ் கேப்டன்? இஸ் ஈவன் அ வர்த்தி வைஸ் கேப்டன் மெட்டீரியல்? இல்ல இந்த கான்ட்ராக்ட்ல வந்து எழுதி வைஸ் கேப்டனா இருந்தா மட்டும் தான் டிராப் பண்ண முடியாது, அதனால வந்து வைஸ் கேப்டன் ஆக்கிட்டாங்க. எனக்கு என்ன புரியலனா, லைக் தி கேப்டன்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் அரவுண்ட் நோ. வெளியில இருந்து அதான் நான் சொன்ன மாதிரி அவர் வந்து சில பேருக்கு வந்து இதுதான் ஆப்ஷனே இல்லாம நம்ம அமுச்சு விட்டாச்சு. இப்ப அவனுக்கு அது இது கொடுத்து ஆடுற மாதிரி. பட் ஆன் ஃபார்ம், would you not play Jaiswal, who's probably in form in all 3 formats? கண்டிப்பா. பிளஸ் he gives a left right combinationல நம்ம இப்போ ஓகே இன்கேஸ் பந்த் ஆடுறனா யூ ஹேவ் அ லெஃப்ட் ஹேண்டர். ஆனா இப்ப பந்த் ஆடவே இல்லைன்னா யூஆர் லைக் நம்பர் 6 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் ஹேண்டரே இல்ல, எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் வருவாங்க. If you are looking at vice captaincy as a point in grooming na, is Shubman Gill the ideal person? First அவனோட பேட்டிங் அவன் கன்சாலிடேட் பண்ணாதானே. What do you guys feel? Yeah, for sure. ஆனா எனக்கு வந்து என்ன தோணு இருக்குன்னா, சுப்மன் கில் as a one day player is probably one of the best in the world அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். லைக் வித் ரெஸ்பெக்ட் டு நம்பர்ஸ், நம்மால் எப்படி ஏஷியன் கண்டிஷன்ஸ்ல திருப்பியும் அடிப்பான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லைக் லீடர்ஸ் ஆர் பார்ன் அப்படின்றத நான் வந்து பிலீவ் பண்றேன். லைக் ஒருத்தனை எடுத்து நீ வந்து ஓகே உன்னை க்ரூம் பண்ணி நான் கேப்டன் ஆக்குறேன் அப்படின்ற ஐடியா வந்து ஐ டோன்ட் லிட்டரலி பை. ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலியா இருக்கட்டும், MS தோனியா இருக்கட்டும், தேவர் natural leaders. சுப்மன் கில் கிட்ட இன்னும் அது தெரியல. மேபி develops it or not, only time will say. ஆமா, இந்த CSK எக்ஸாம்பிளே சொல்லலாம். ரொம்ப வருஷமா க்ரூம் பண்றோம் ஜடேஜா எடுத்தாங்க, இப்போ வந்து ருத்து பண்ணிட்டு இருக்காரு. நான் என்னோட ஒப்பீனியன்ல வந்து நீ ஃபர்ஸ்ட் பும்ரா வைஸ் கேப்டன் போட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் இஃப் he became unfit you could have then said okay Gill is the stand in vice captain சொல்லி. எனக்கு என்ன தோணுதுன்னா, T20க்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், இங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன், ODIக்கு ஒண்ணுனா லைக் there is no என்ன சொல்றது கன்சிஸ்டன்சியே இல்ல. So நீ வந்து I don't like the concept of having 6 captains for 3 formats. That is not how I see the game. நீ வந்து ஒரு லீடர்னா if you are playing the other format you definitely are the captain for other formats also. And I thought okay maybe in the squadல வந்து you could have picked somebody. இப்போ last 2023 World Cupல வந்து Sky was in the squad, right? So Sky you already see is a good leader. You can like பச்சையா தெரியுது நம்மால் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான ஒரு லீடரா வந்து கண்டிப்பா முடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அவன் வந்து ஸ்குவாட்ல போட்டிருக்கலாம். Maybe he could have been, but again the thing is would he play if he is in the squad also? அதுதான் ஒரு क्वेश्चன்ல. I still don't. கொஞ்சம் slightly better chance of playing தான் தவிர ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் இல்ல. அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன். உன்னோட क्वेश्चनக்கே நான் ஒரு கவுண்டர் क्वेश्चन கேக்குறேன். What do you think about having 3 coaches for 3 formats? என்ன பொறுத்த வரைக்கும் I think maybe 2 coaches are enough னு தோணுது. White ball and red ball. 3
having multiple coaches தான் நான் சொல்ல what I meant was what do you think about having multiple coaches? ஏன்னா ஒருத்தர் வந்து இவர் வந்து இங்க இருந்தா போறோம்னு நான் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு கம்பீர் அஸ் அ லிமிடெட் ஓவர்ஸ் கோச் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. மேபி ஸ்ட்ராட்டஜிக்கலி அவர்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குன்னு தோணும். ஆனா டெஸ்ட் மேட்ச் கோச்சா மேபி ஒரு விவிஎஸ் லக்ஷ்மன் அந்த மாதிரி யாராவது லைக் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் பிளேயர் ஒரு டெஸ்ட் கோச்சா இருக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு தான் நான் கேட்பேன். Absolutely. Okay, what is your view on playing Iyer versus Pant? What is your view on Iyer's form? Iyer is another hit or miss candidate. So வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஐயர் வந்து நம்ம ஒரு பிளேயரா டிஃபைன் பண்ணோம்னா குட் பிளேயர் ஆஃப் ஆர்டினரி bowling, ஆர்டினரி பிளேயர் ஆஃப் குட் bowling. ஸோ நம்ம குரூப் ஸ்டேஜ்ல சில ரிலேட்டிவ்லி ஈஸியர் கேம்ஸ் இருக்கும், அந்த கேம்லாம் அடிச்சு துவச்சிரும். ஐயர் வந்து எங்க எனக்கு டவுட்னா அந்த செமிஃபைனல் ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்தா டெலிவர் பண்ணுவானா அப்படின்றது இட்ஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஐயர் வந்து போன வேர்ல்ட் கப்ல ரொம்ப ரொம்ப நல்லா ஆடி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2019 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் இந்தியா க்ரூம் பண்ணி கண்டினியூஸா கொண்டு வந்த ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் வந்து ஐயர் தான். ஸோ ஐ திங்க் ஹீ ஷுட் டெஃபினெட்லி கெட் த நாட் அஹெட் ஆஃப் பந்த். டெக்னிக்கலி அவனும் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் கேப்டன்சி கேண்டிடேட். கேகேஆரோட விக்டரிக்கு வந்து இஸ் அ வெரி ஸ்பெஷல் ரீசன்ல. எனக்கு வந்து மென்டார் கிட்ட கேட்கணும் அது. பட் எனக்கு வந்து ஐ திங்க் நம்மளோட டீம்ல வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஃபேக்டர் வந்து மிஸ்ஸிங்னு தோணுது. அந்த ஒரு ரீசனுக்காகவே ஐ வில் பிக் பந்த் ahead of Shreyas. That is where I want to slightly tweak what you're saying, in the sense, why not place here? You look at number 1, 2, 3, 4. Of course, you're going to have Rohit Sharma is going to play only one way. He's going to go after the bowling. ஏன்னா ரொம்ப நாள் நிக்க போறதுன்னு அவனுக்கும் புரிஞ்சிருச்சு. Is there முடியல. It's not going to be possible, and he's probably the most effective doing that. Yeah. Gill and Kohli are very similar players. They can play 50 overs. Of course, Kohli is he knows this game better than it was probably invented for him. என்ற மாதிரி ஒரு கேம் அது one day. He's never going to go out of form in one day cricket. Let's just be clear about that. At number 4 and 5, you have KL Rahul, who's again in the same mold. I mean, KL Rahul can be explosive, but he needs that for 20 balls. And again, if you're a 30 for 3, KL Rahul is the best guy you want to have there. He'll play the spinners, he's going to attack the fast bowlers, whatever. What about a guy like Pant who comes, or you're chasing a 230 for 4, chasing a 330, a Pant comes and gets you 40 of 20 balls. Suddenly your momentum changes. You know, your lower order is not very explosive. ஏன்னா 8 வேற தான் பேட்டிங் இருக்கு. அந்த 8லயும் ஸ்டெபிலிட்டியை பார்த்தா 4 ஸ்டேபிள் பேட்ஸ்மேன் இருக்காங்க. பட் எக்ஸ்ப்ளோசிவ் பவரே கிடையாது. குல்தீப் யாதவ் அடிச்சா இன்னர் சர்க்கிள் கூட தாண்ட போறது இல்ல. எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டெடினஸே கிடையாது. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோசிவ். நான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிளேயிங் 11, நான் ஐ திங்க் நீ எடுத்த பிளேயிங் 11ல பேலன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேலன்ஸ் ஒரு சின்ன ட்வீக் கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு தோணுது எனக்கு. ஐ பர்சனலி திங்க் இந்தியா won't play three fast bowlers. I also know they won't play it, but that is the whole point. So நம்ம ஓவரால் ஸ்குவாட்ல 3 ஃபாஸ்ட் bowlers எடுத்திருக்கோம், which is a clear indication that 2 of them are going to play. ஓகேவா? So 2 plus Hardik Pandya, and எனக்கு தெரிஞ்சு குல்தீப் யாதவ் picks himself as the lone spinner, and 2 bowling all-rounders ஆடுவாங்கன்னு எனக்கு தோணுது. So நம்மளால ஏன் பந்தையும் ஸ்ரேயாஸ் 2 பேருமே ஆடுற மாதிரி ஒரு காம்பினேஷன் கொண்டு வர முடியாது? I mean, it is possible. பட் அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா இன்ஜூர் ஆனா நடக்கும். அதுக்கப்புறம் விராட் கோலி திடீர்னு கோலிக்கோ போலிங் தான் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. கோலிக்கு ஆள் இல்ல. நான் உன்னோட பாயிண்ட்ல ஹேவ் ஒன்லி ஒன் கவுண்டர் பாயிண்ட் to make. Two things of why I still feel for us currently, though this is a better balanced squad, Nisolta is a better balanced squad. 2 things why I don't think we should play in the level of bowlers is number 1 is நம்மளோட 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல பார்த்தோன்னா 2 இன்ஜுரி கேண்டிடேட்ஸ். ஒருத்தருக்கு முதுகு உடஞ்சு வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு கால் எவ்வளவு நாள் ஓடன்னு தெரியாது. 10 ஓவர் ஒரு மேட்ச்ல 6 மேட்சுக்கு போடுவாங்களா தெரியாது. பீடாக் சொல்ற மாதிரி. ரெண்டாவது, செகண்ட் திங் தட் we have to look at is இப்போ அர்ஷ்தீப் is probably the most stable out of the 3. கரெக்டா? அங்க டியூ வர போறது. 6 மணிக்கு மேல சோப் தண்ணியில தான் பால் போகும். 3 ஸ்பின்னரை இறக்கி விட்டனா even if you are 30 for 3, 300 ரன் சேஸ் பண்ணிடுவாங்க. ஃபாஸ்ட் bowlers might give you a better control. Hardik Pandya is perfectly capable to be a third seamer, right? But fitness level la paatha he is probably slightly better off than the other 2. We don't know Bumrah's workload. And if இப்போ ஷமிக்கு கால் உடைஞ்சதுன்னா கிழிஞ்சது, டிஎஸ்பி தான் வரணும். அதுக்கப்புறம்
நம்மளுக்கு இந்தியால இருந்து. So we are at that அந்த லெவல் ஆஃப் சிச்சுவேஷன்ல இருக்கோம் நம்ம. So that is why I went with this, though the balance is not great. 3 spinners due in UAE, you might be in trouble is what I feel. நான் ஒரு 2018ல இந்தியா கடைசியா துபாயில ஆடின அந்த ஓடிஐ சீரீஸ வந்து இன்னைக்கு காலையில ரீவிசிட் பண்ணேன். ஸோ அங்க வந்து நம்ம we have only played with 2 fast bowlers. மீதி எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் தான் ஆடி இருக்காங்க. ஸோ ஜடேஜா, சஹல், குல்தீப் இவங்க 3 பேர் அப்படியே வரிசையா ஆடி இருக்காங்க. அண்ட் கேதர் ஜாதவ் 4வது ஸ்பின்னரா வர போட்டிருக்காரு. So I think in the Mari, so knowing Gambhir, he might be somebody who will look at a similar combination. அப்படின்னா எனக்கு தோணுது. Like rather than going, நீ சொன்ன பாயிண்ட் வந்து நல்லது. ஐ மீன் டியூ நிறைய இருந்தா கண்டிப்பா வந்து 3 ஸ்பின்னர். யூஏஇல இப்ப IL20 பார்த்தனா நல்ல ஏறி வருது பால், நல்ல பவுன்ஸ் இருக்கு, கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் இருக்கு, பேஸ் விக்கெட் அடிச்சு போடுறவனுக்கு கொஞ்சம் டெஃபினட்டா there is assistance. So that is why I was thinking, நம்ம ஆஸ்திரேலியால இது எப்படின்னா சிமெண்ட்டை வச்சு ஓட்டை அடைக்கிறதுக்கு பதிலா ஓட்டையில கொஞ்சம் சிமெண்ட்டை போட்டுட்டு இருந்தோம். இப்ப நம்ம போலர்ஸ் இல்லாம நம்ம அப்பப்ப வேற யாராவது அம்பையர் ஏதாவது போலிங் போட முடியுமா, அவன் ஏதாவது 10th பிளேயரா வருவானா, நம்ம டீம் எடுத்துட்டு போவோம். அப்படி இருக்கிறதுக்கு 5 ஸ்பெஷலிஸ்ட், 4 ஃபாஸ்ட் பவுலர், 3 ஸ்பின்னர் வச்சுக்கிட்டு இந்த ஆல்ரவுண்டர் வச்சு ஒலாத்ததுக்கு that will be better. But 2023ல that is probably why we lost the World Cup. You know, அந்த சிச்சுவேஷன்ல 8ல பேட்டிங் கிடையாதுன்னு சொல்லி நம்ம we got stuck in the middle overs. I understand that this is the counter thing because you're அந்த டைம்ல இருந்த அந்த 3 fast bowlers are not who they are today. I mean Bumrah and Shami were probably at their best in that. You may not get the same as what I feel. We don't know what is the situation. This is my only argument for that. What do you think about Washington? I mean, Akshar versus Jadeja, who do you think will play? Akshar versus Jadeja, எனக்கு தெரிஞ்ச ஜடேஜா தான் ஆட போறான்னு தோணுது. இட் இஸ் a matter of என்ன சொல்றது, இந்த மஞ்ச சட்டம் கரண்ட் ஃபார்மா இல்லனா வந்து we go by what he has done for the team. Like Jadeja has done a lot of things for Indian cricketல, but Akshar வந்து இப்போ கரண்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா Akshar is better probably. But அது வந்து என்னால டிசைடே பண்ண முடியும். It's a very difficult call. Whoever makes it, it's a difficult call ன்னு நினைக்கிறேன். Why I'm asking you this question is, as a batsman you are now going to play Akshar at 7 or 8, இல்ல probably one of the 7 or 8, one of those. Who is more effective 7, Jadeja or Akshar? That is the call we have to take. ஏன்னா 8 கீழ பேட்டிங் இல்ல, I mean unless you play Washington. So at number 7ல ஆடணும் அப்படின்னு பார்த்தா I definitely prefer Jadeja. ஏன்னா அந்த நம்பர் 7ல ஆடின மோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா ஜடேஜாக்கு இருக்கு. ஆனா Akshar maybe where he might be a bit more useful is if like எப்படி T20 வேர்ல்ட் கப்ல அவன ஒரு ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணாங்க. மேபி ஓகே we have like 5 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, I need to break ஒரு ஃப்ளோட்டரை வந்து நம்பர் 4லயோ 5லயோ நான் இறக்கி விடுறேன் அப்படின்னா Akshar I think is way better option than Jadeja அப்படின்னு தோணுது. நான் வந்து மோஸ்டா இந்த ஆப்ஷனுக்கு பிக் பண்ற ஒரு பிரச்சனையே வராது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் நீ சொன்ன மாதிரி அந்த 3 bowling ஆல்ரவுண்டர்ஸ்ல ஐ ஃபீல் போத் can play unless and until அந்த opposition வந்து has too many left handers. I don't see Washington Sundar playing, at least என்னோட ஒப்பீனியன்ல. ஏன்னா வந்து கம்பேர் பண்ணி பார்த்தா வாஷிங்டன் சுந்தர் வந்து அந்த லெவல்ல இன்னும் வரல. ஆமா, ஜடேஜா வந்து he set at number 7 and Akshar வந்து can be a floater. பண்ட் ஆடலனா லெஃப்ட் ஹேண்டர்ஸும் இல்ல. அதே மாதிரி நம்ம வேர்ல்ட் கப்லயும் பார்த்தோம், நம்ம கொலாப்சஸ் பத்தி பேசணும்னு யோசிச்சோம்ல. லைக் Akshar manages collapses very well, even better than Jadeja எனக்கு தோணுது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே you have like people like KL and Akshar who can manage this அப்படின்னு தோணுது, and with a left hand right hand combination. Second is what is in terms of us giving to the opposition, அவங்களுக்கு எவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம மாட்டினாலும் அவங்க நம்மளை கிழிச்சு 400 எடுத்துட்டு போயிருவாங்க. then there is no coming back, especially due இருந்து left hander due small dimensions, again you are in trouble. So anga don't you think either you have 3 pace bowlers or 3 spinners, variety spinners, then but variety spinner I want to say 3 பேர் ஒரே மாதிரி தான் போடுவாங்க இல்ல இவங்க, except for Kuldeep 3 பேர் ஒரே, they are the same, they are just different armsல same bowlers. Maybe Washington is going to give you a new ball option, slightly better, but I think anga new ball la உங்களுக்கு you will going to get pace and movements. I don't know if that is actually going to be used. Coming to the most important point, இதுல யாருக்காவது கை கால் உடைஞ்சதுனா, which is a very high possibility,
யார் இருக்காங்க, வேற யாராவது கூட்டிட்டு வந்திருக்கலாமா, இதுல தேவையில்லாம இந்த ட்ரெயின்ல யாராவது ஏறின வித்தவுட்ல ஏறின மெம்பர்ஸ் யாராவது இருக்காங்களா, வெளியே அனுப்பணுமா, என்ன நினைக்கிறீங்க? நான் வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி நாட் சர்ப்ரைஸ்ட் ஸ்குவாட பார்த்து. ஐ வாஸ் ஹாப்பி தட் சிராஜ் வாஸ் நாட் தேர். நம்மால் டிஎஸ்பி வந்து இல்ல அப்படின்ற ஒரு வருத்தத்தோட ஒரு மகிழ்ச்சி ஒன்னு இருந்துச்சு. பட் ஆனா யாராவது முதுக ஐ திங்க் வந்து ஜஸ்ஸி பாய் ஆல்ரெடி சொல்லிட்டாரு நினைக்கிறேன், நான் ஆட மாட்டேன்டா, சும்மா தான் பேரை போட்டு வச்சிருக்காங்க, நீ தான்டா ஆட போற அப்படின்னு சொல்லி. பட் அதர் தன் தட் வந்து தேர் வாஸ் நோ சர்ப்ரைசஸ், ரைட்? பிஜிடியில் வந்து நிறைய ஒரு நாய்ஸ் இருந்துச்சு, அது தெரிஞ்சிச்சு. பட் ஐ திங்க் இவங்க வந்து இந்த நாய்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு டெஸ்ட் கிரிக்கெட். வில் கோ பேக் டு வாட் வி வர் டூயிங், லைக் வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், 2023 இருக்கட்டும், அதில் என்ன ஒர்க் ஆச்சோ அதே ஃபார்முலாவை எடுத்து தான் நம்ம இங்கே போட போகிறோம் அப்படின்றது வந்து கிளியராகவே தெரிஞ்சிருச்சு. அண்ட் ரோஹித் சர்மா பீயிங் த கேப்டன், யூ வுட் வாண்ட் த சேம் திங். ஸோ ஐ டிட் நாட் ஹேவ் எனி சர்ப்ரைசஸ். அண்ட் இதில் வந்து இன்ஜூர் ஆனா லைக் யார் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னா எனக்கு ஸ்கை மட்டும்தான் ஒரு ஆப்ஷனாக தோணுது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஹர்திக் பாண்டியா இன்ஜூர் ஆகும்போது he gave the right balance. அண்ட் அந்த பேலன்ஸ் வந்து இப்போ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பந்தாலேயே தர முடியும் அப்படின்னா தென் he is also then not needed. புரியுதா? இப்போ பந்த் ஆட மாட்டான் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஆட போறான் அப்படின்னா இப்போ இவங்களுக்கு யாருக்காச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா, மெயினா ஹர்திக் பாண்டியா இஸ் த இன்ஜுரி ப்ரோன் கை, மோஸ்ட் இன்ஜுரி ப்ரோன் கை. அவனுக்கு ஆச்சுன்னா பந்த் ஆட்டோமேட்டிக்கலி கம்ஸ் இன் அண்ட் தென் யூ பிளே an extra bowler is what I feel. You play an extra bowler and then stack up the batting in. Would you not replace him like to like with a Nitish Reddy because you have a like to like replacement? Is it a possibility? Squad la, I'm not taking team la சொல்லல, squad la. Or பும்ராக்கு போச்சுன்னா சிமெண்ட் அடிக்க, அதே சேம் பிஜிடி கதை, ஹோட்டல்ல சிமெண்ட் அடிக்கிற கதையில பும்ராவை போய் நிதிஷ் ரெட்டி வச்சு ரிப்ளேஸ் பண்ணி, ஏன்னா பும்ரான்ற ஒரு ஆள் வந்து ஒரு 3 பேருக்கு சமானம், நம்மளுக்கு கிளியரா அது தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க they want to replace him with 1 batsman plus 1 bowler. Would you do that? Is my question. ஃபர்ஸ்ட்லி வந்து நான் இவன் ஹர்திக் பாண்டியா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வச்சு ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேஸ் த சேம் bowling prowess as ஹர்திக் பாண்டியா. ஸோ அது வந்து எனக்கு வந்து இவங்களோட தேர் வாஸ் ஆல்சோ லைக் என்ன சொல்றது, கத்திட்டு இருந்தாங்க நிதிஷ்குமார் ரெட்டி T20 நீங்க டெஸ்ட் மேட்ச் கூட்டு போனீங்க, ஏன் அவர் ஒன் டே ஆடக்கூடாது அப்படின்னு. ஏன் அவர் ஒன் டே ஆட முடியாது இப்போ இருக்கிற செனாரியோல அப்படின்னா he is not as good of a bowler as ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா will easily fit as your third seamer. ஆனா நிதிஷ்குமார் ரெட்டியால அது பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. he is at least not proven yet. அதனால தான் இப்போ வந்து நம்ம ஒரு சாம்பியன்ஷிப் போகும்போது we are not taking him. So I don't think even as a squad player அவனை எடுத்திருக்கணும்னா ஆல்ரெடி எடுத்திருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். இப்போ எடுக்கலன்னா then they don't see him. இப்போ நான் சொல்ற ஒப்பீனியனே மேபி they also have. I would have still had Nitish Reddy as a squad member considering Hardik Pandyaoட workloadன்றது வந்து லைக் என்ன சொல்றது, இட்ஸ் கோல்ட் டஸ்ட் மாதிரி. அவனை வந்து நீ கரெக்டா மேனேஜ் பண்ணல அப்படின்னா வெரி லைக்லி நமக்கு அந்த நம்ம ஆக்சுவல் வேர்ல்ட் கப் வந்து எங்க அடி வாங்க அந்த ஜேர்னி அடி வாங்க ஆரம்பிச்சோம்னா ஹார்திக் பாண்டியாவோட இன்ஜுரி தான். If Hardik Pandya played through till final, நம்ம நிறைய டிங்கரிங் பண்ணிருக்கலாம், மேபி அஸ்வின் ஆடி இருந்திருக்கலாம், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து வந்திருக்கும். நம்ம ஐ திங்க் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வச்சு பார்க்கும்போது we should definitely have an eye on the workload and injuries. So ஹார்திக் பாண்டியா எனக்கு தெரியல கடைசியா எப்ப 50 hours ஃபுல்லா ஆடினாரு அப்படின்னு. I don't remember him much after the 2023 World Cup. I don't think he has played anything. எனக்கு வந்து இந்த 2 things லைக் ஒன் இஸ் டூ மச் ரிலையன்ஸ் ஆன் ஒன் பிளேயர் வந்து எனக்கு ஒரு கிரிக்கெட்டிங் டீம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து எனக்கு பிடிச்சதே இல்லை. இப்பயும் வந்து நம்ம வந்து ஜஸ்ஸி பாய் இருக்காரு, ஹார்திக் பாண்டியா கோல்டஸ் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கோம். இப்போ இது ஆஸ்திரேலியா டீம்ல வந்து வி சா லைக் ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ஹவு ப்ராமினன்ட் ஆஃப் அ பிளேயர் ஹி இஸ். அவன் போனதே தெரியல, என்னது இவர் இல்லையா டீம்ல அப்படின்னு சொல்லி போலன் வந்து ஹி ரீப்ளேஸ் ஹிம், ரைட்? ஐ ஃபீல் தட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் நீட்ஸ் டு பி தேர். இப்போ சாம்பியன்ஷிப் லைக் வி ஆர் பிளேயிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, ஓகே ஒரு டோர்னமெண்ட் ஆடுறோம் அப்படின்றதுனால நீ சொல்ற கோல்ட் டஸ்ட் மாதிரி பார்த்துக்கணும் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லி. பட் ஐ ஃபீல் இவ்வளோ நாளாக ஆடாம ஸ்ரீலங்கா சீரீஸ்லயும் வந்து இஃப் he did not play the ODIs he did not play அப்படின்னா இப்பயும் அவன் இன்ஜூர் ஆறானா தென் ஹீஸ் வேண்டாம். நீ வந்து எவ்வளவு நாள் தான் வந்து பஞ்சர் ஒட்டியே ஓட்டிட்டு இருப்ப, டயரை மாத்துன்னு சொல்றேன், புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் பும்ரா இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் திங், ரைட்? ஹி வாஸ் எக்ஸ்ப்ளாய்டட் இந்த பிஜிடி அண்ட் நம்மால வந்து அது தேஞ்சு போன டயர், சரியா? இது வந்து பஞ்சரான டயர். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஸோ இஃப் he needs to play the entirety and if he is not able to play then he is not having the fitness level to play. ஓகேங்க, உங்களுக்கு அந்த ஃபிட்னஸ் இல்லை, நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வி மூவ் ஆன். அதனால தான் அவனுக்கு கேப்டன்சியும் கொடுக்கல, வைஸ் கேப்டன்சியும் கொடுக்கல. Fair point.
That is what I think. and he's only a two format player anyway. He stopped playing test cricket long ஆமா, ago. டெஸ்ட் கிரிக்கெட் அவன் எப்படியும் Domestic ஆடுறது இல்ல. That is true. competitions also he's not playing test. He want to domestic. ஆமா, அதுக்கப்புறம் அவன் ஆடுறது வந்து when he does not perform, then again நீங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடலையா, டே டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடினாதான் இன்ஜுரி ஆகுதுன்னு சொன்னீங்கடா அப்படின்னு சொல்லி it is going on ஒரு vicious cycle. அது ஒரு ரொம்பவே vicious cycle. Is playing domestic cricket with today where you are playing some 500 games. We cannot look at domestic cricket anyway. இப்போ கோலியை போயிட்டு இதுல ஆடு, நீ போய் ரஞ்சி ட்ராஃபில 500 ரன் அடி அப்படின்னா அவன் நாளைக்கு இன்ஜர் ஆயிட்டானா அதுக்கப்புறம் நீங்க எங்க போவீங்க? So that question is always going to be there. That is not something we can get into. எனக்கு ஒரே ஒரு question மட்டும் இருக்கு, and this I am leaving it to you. I am not going to answer this. This Champions Trophy, after this is over, are we not going to see names which have changed our youth? நம்ம யூத் தான் சொல்ல முடியும், நான் சைல்ட்ஹுட்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா இஸ் ப்ராபப்லி இன் த லாஸ்ட் சாப்டர் ஆஃப் ஹிஸ் கரியர் அப்படின்னு தோணுது. லைக் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் ஹிம் டு மூவ் ஆன். விராட் கோலி ஐ திங்க் வில் கெட் க்ளோஸ் டு த 2027 வேர்ல்ட் கப் அப்படிதான் எனக்கு தோணுது. இன் சவுத் ஆப்பிரிக்கா இல்ல? ஓகே, எஸ். நீ என்ன நினைக்கிறீங்க? விராட் கோலி ஐ திங்க் ஒன் டே பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ஓடிஐ கேம்ல ஸ்டில் பிளேன்னு நான் நினைக்கிறேன். அவன் ஒன் டே எழுப்பினா கூட வீல் சேர்ல வந்து கூட ஒன் டே ஆடிட்டு போயிடுவான் விராட் கோலி. ஐ திங்க் தட் இஸ் there's no doubt. He knows that game better than anybody else, I feel. ஆமா, he is a master. அந்த நீ ஒரு ஆர்ட்டை வந்து மாஸ்டர் பண்ணிட்ட, there is nobody better than that அப்படின்ற அந்த ஓடிஐ கிரிக்கெட் அண்ட் விராட் கோலி சம்திங் லைக் தட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இஃப் இஸ் ஃபிட் 2027 வரைக்கும் அவர் கிரிக்கெட் ஆடினார்னா கண்டிப்பா he will play the world cup. This is my thought. இந்த பெரிய தலைங்க அப்படின்னு சொல்லும் போது பெரிய தலை மட்டும்தான் இனிமே பார்க்க மாட்டோம் அப்படின்னு தோணுது. ஏன்னா லைக் ரோஹித் சர்மா பர்சனலி வந்து ஐ எம் நாட் அ பிக் ஃபேன், ஓகேவா. ஈவன் ஆஸ் அ கேப்டன் ஐ வாஸ் நெவர் அ ஃபேன். அண்ட் தென் வந்து நான் இந்த 2023 2024 வேர்ல்ட் கப்பை பார்த்ததுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் ஹவு செல்ஃப்லெஸ் ஆஃப் அ கேப்டன் இஸ். அவன் வந்து விக்கெட் வந்து போச்சு, ஐ வில் பிளே ஃபார் த டீம், இதுதான் அந்த டீம் வான்ஸ் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் இப்போ அவன் இன்டர்வியூ பார்க்கும் போதும் நான் எங்கேயும் போலடா, ஐ வில் ஸ்டில் பி அரவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர் தி பிஜிடி வாஸ் ஸ்பீக்கிங், ரைட். ஐ ஃபீல் ஹீ நோஸ் வென் டு ரிட்டையர் அண்ட் ஹீ நோஸ் தட் ஆஃப்டர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரிட்டையர் ஆகிறது தான் ஒரு நல்ல டைமிங் அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு திங்கை மைண்டில் வச்சு தான் சரி நீ கேட்குற ஸ்குவாடை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் ரோஹித் சர்மா ஸ்குவாட், ரைட். இவன் வந்து என்ன கேட்டானோ அதுதான் வந்து கிடச்சிருக்கு, அந்த 15 மெம்பர் ஸ்குவாட், லைக் 14 அதர்ஸ். அண்ட் நம்ம வந்து இந்த இன்னொரு வீடியோலேயே பேசிட்டோம், பிஜிடி வீடியோலேயே பேசிட்டோம், கோலி வந்து ஃபிட்னஸ் வந்து இஸ் மைல்ஸ் அஹெட். 45 வயசுல கூட he can still play, but I think he'll at least have one more World Cup in him, and that will be 2027 தான் தோணுது. I think one more player you should in this list you should look at is Shami also. Looking at the injuries, he's also the other end. The main problem with Shami is the number of injuries that have plagued him, and 2 வருஷம் 3 வருஷம் போகுது. So my point is not about retirement with Shami. Do you have to look ahead of him? ஏன்னா you don't know how much he's going to be able to give you. So where do you see India finishing? So yeah, எனக்கு தெரிஞ்சு India will make it to the semi-finals. So semi-finalsல I don't think we'll play New Zealand. So that அது ஒரு problem solved. ஆமா, நியூசிலாந்து குரூப்ல முடிஞ்சிருச்சு. அது ஒரு பெரிய தொல்லை போயிடுச்சு. ஐ திங்க் செமிஃபைனல்ல அடி வாங்கிரும் தோணுது. திஸ் இஸ் மை ப்ரெடிக்ஷன். எனக்கு என்ன தோணுதுன்னா செமிஃபைனல்ல ஆஸ்திரேலியா கூட மோதல அப்படின்னா we'll go to finals. And அங்க போய் தோத்தலாம். ஆமா, maximum is finals. I feel if we make it to the semi-finals, even if it's Australia, we'll still beat them in the semis. We've actually had a very good record versus Australia in the semis. நிறைய இதுல we beat Australia in quarters and semis quite well. Finalல தான் 100% லாஸ் ரெக்கார்ட்ல இருக்கோம் நம்ம. I still feel we have a very good chance. We have a very balanced side to win the tournament. It just this is considering Bumrah is still fit. Semi-finals semi-final வரை யாராவது உருட்டி வந்துருவாங்க, எப்படியாவது ஏதாவது பண்ணி வந்துருவாங்க. Semi-final Bumrah is fit na, there is a very high chance, because Bumrah I don't think requires match aware இதுவும் என்னது warm up எல்லாம் ஆயெல்லாம் போடும். அவன் வந்தா he's going to give you his 10 overs. I feel that if the small things fall in place, India will still win the tournament. Small things like Hardik Pandya போய் கால் உடைக்காம இருக்கிறது, having a balance of 8 players, all through ஒரு இம்பேலன்ஸ் சைடில் எல்லாம் இருக்கிறது, and winning key moments. அந்த இதுதான் I still feel that we can still win this Champions Trophy. And most importantly, ரோஹித் சர்மா ஒரு
இந்த ஷோலே படத்துல வர காயின் மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு போனாருன்னா டெஃபினட்டா நம்ம ஜெயிச்சிருவோம். 2 சைடுல ஹெட்ஸ் இல்ல 2 சைடுல டேல்ஸ் விடாம இருந்ததுன்னா, பிகாஸ் ஐ திங்க் இது வந்து இஸ் கோயிங் டு பி series which will be governed by the, especially one day cricket much more, toss is going to be a major factor because dew is something you cannot outdo, and it is going to be there. I feel the winner is going to be who wins the toss. ஒன் மோர் திங் விச் வில் கோ இன் அவர் ஃபேவர் இஸ், நீங்கள் எங்கே வேணால் ஆடுங்க, நாங்கள் ஒரே லொக்கேஷனில் தான் ஆட போகிறோம் அப்படின்னு நம்ம ஆளுங்க ஆடிட்டு இருப்பாங்களே. ஸோ தேர் ஒன்லி பிளேயிங் இன் துபாய் அப்படின்னா, ஸோ தட் வில் ஆல்சோ ஒர்க் இன் அவர் அட்வான்டேஜ். இஃப் ரோஹித்ஸ் லாஸ்ட் வெஞ்சர் அப்படின்னா, ஐ ஆல்சோ திங்க் நம்மால் வந்து அப்படியே ஏதாச்சும் ஜெயிச்சுட்டு போனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நடந்தால் நல்லா இருக்கும். Playing in Pakistan? Are they playing games in ஆமா, everybody is playing in Pakistan except India. So actually நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட் ஆக்சுவலி. very good. Same venue is a very big advantage. கொஞ்சம் ஆவரேஜ் எல்லாம் ஏறும். பாபர் ஆசமும் ரிஸ்வானும் டாப் ஸ்கோரரா வந்துருவாங்க. If not India, who else do you think can win this tournament? So நான் வந்து ஒரு இன்ஸ்டிங்டிவா சொன்னாலும், I just want to give a stats perspective. India is actually the most successful team in Champions Trophy history. ஏன்னா 2002 நம்ம வின்னர், 2013 தோனி கீழே நம்ம ஜெயிச்சோம், இங்கிலாந்துல லாஸ்ட் டைம் பாகிஸ்தான் கூட தோத்தோம். அபார்ட் ஃப்ரம் தட் 2000ல நெய்ரோபில we lost also in the final. ஸோ 2 ஃபைனல் டிஃபீட் 2 ஃபைனல் வின். ஸோ ஓவரால் பார்த்தா நம்ம ஆஸ்திரேலியாவோட வி ஹாவ் அ வெரி வெரி குட் ரெக்கார்ட் இன் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. ஸோ இஃப் நாட் இந்தியா ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்த்தா லைக் பாகிஸ்தானையும் வந்து சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் ஓடிஐ ஃபார்ம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அவங்க வீட்டுல வேற ஆடுறாங்கல்ல, ஸோ தட் குட் ஆல்சோ நான் நினைக்கிறேன். அவங்க வீட்டுல கண்டிப்பா தோப்பாங்க. ஆமா, அந்த பிரஷர் will be too much ன்னு தோணுது. அது அவங்க அந்த மாதிரி கேரக்டர்ஸ். பட் ரிஸ்வான் has been a good captain. another team I feel நல்ல ஒரு டிரான்சிஷன்ல இருந்து தாண்டி வரது which we have to look at is Australia because they are always, they know how to win. இதுதான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ். தேங்க்ஸ் ப்ரோ வந்ததுக்கு. ஸோ இதே மாதிரி திருப்பி வில் ஆல்சோ டூ சம்திங் எல்ஸ் டுகெதர். Sure. இட் வாஸ் ரியலி ஃபன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.